ஓலைச்சுவடிகள்ல ஒரு வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை அப்படின்னா ஒரு பொக்கிஷமான வார்த்தை. இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் வீடு அமையாது, யாருக்கெல்லாம் வீடு இருக்கும் அப்படிங்கிற நிலையை தாண்டி இப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடாக சொல்றாங்க. அப்ப திசையை பார்த்து சொல்றாங்க, இந்த திசையில அவனுக்கு வாசல் அமைஞ்சு ஒரு வீடு அமையும், எந்த வயசுல வீடு அமையும், அப்ப வீடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்ப சில பேர் போராட்டமாவே நினைப்பாங்க, எனக்கு லட்சியமே நல்ல வீட்டுல இண்டிவிஜுவலான வீட்டுல தான் வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா இண்டிவிஜுவலா போக முடியாது, ஒரு பிளாட்ல போய் அவங்க குடும்பம் இருப்பாங்க, இருக்க முடியும், அதுக்கான வசதி வாய்ப்புகள் பெற முடியாது இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப தூரங்கள் போய் ஒரு கிராம நிலைகள்ல போய் வீடு கட்டி வாழறவங்களும் இருக்காங்க. அந்த ஒரு நிலை பெறுவதற்கு அந்தாவது 4ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு தாய் மனை வீடு வாகனம். அந்த 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் கேந்திர ஸ்தானத்திலேயோ அபோகல்ய ஸ்தானத்திலேயோ சுபாகிஷம் பெற்று நல்ல கிரகங்களோட சேர்ந்து அந்த குருனுடைய பார்வை பெற்று அல்லது சுக்கரனுடைய பார்வை பெற்று அந்த 4ஆம் அதிபதி கேந்திர திருகோண ஸ்தானத்துல இருந்தா பல இடத்துல வீடு வச்சிருப்பான்.